Daily. Taste the Daily. டங்ஸ்டன் கனிம வள ஏல விவகாரத்தில் முறையாக பதிலளிக்காமல் திமுக அரசு ஏதேதோ சொல்லி மழுப்பி வருவதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கிறிஸ்தவர்களை கௌரவிக்கும் விதமாக அதிமுக சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அந்த கனிம வள திருத்தச் சட்டம் 2023 நாடாளுமன்றத்திலே கொண்டு வந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் ஒருவர் கூட இதை எதிர்த்து பேசவில்லை. அதோடு டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடிய திருத்தச் சட்டம் நிறைவேற்றிய பிறகு மாநில அரசாங்கம், திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம், நீர்வளத்துறை, அந்த துறையின் மத்திய அரசு கடிதம் எழுதப்படுகிறது. அதில் இன்னும் வெளியிடப்படவில்லை. அதில் வெளியிடப்பட்டிருந்தால்தான் உண்மை நிலவரம் நமக்கு தெரியும். இருந்தாலும் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற செய்தியின் அடிப்படையிலே ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். அந்த கனிம வள சட்ட திருத்தம் மத்திய அரசுக்கு அதிகாரத்தின் அடிப்படையிலே அரிய வகை கனிமங்கள் ஏலம் விடுவதற்கு அந்த கனிம திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த அனுமதியை மாநில அரசாங்கமே வழங்க வேண்டும் என்றுதான் கடிதம் எழுதப்பட்டதாக தகவல். மத்திய அரசாங்கத்திலிருந்த அந்த கனிம சுரங்கம் வழங்கக்கூடிய அதிகாரத்தை தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கடிதத்தின் வழியாக தான் மத்திய அரசு கடிதம் எழுதப்பட்டதாக எனக்கு கிடைத்த தகவல். நான் சட்டமன்றத்திலே தெரிவித்தேன். மாநில அரசாங்கம் இந்த கனிம திருத்த சட்டம் நிறைவேற்றிய பிறகு மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கின்றது. அந்த கடிதத்தினுடைய விவரத்தை தெரிவிங்கள் என்று சொன்னால் இதுவரைக்கும் தெரிவிக்கல. திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் 2024 ஜனவரி முதல் 2011 10 மாத காலம் ஒப்பந்தம் கோரப்பட்டிருந்து இறுதி செய்யப்பட வரை என்ன செய்தால் என்றுதான் சட்டமன்றத்தில் திருப்பி கேட்டேன். அதற்கு நேரடியாக பதில் சொல்லவே இல்லை. மலுப்பலான பதிலே அவர்கள் அவையை நேரத்தை சரி செய்து முடித்து கொண்டார்கள். நேற்றைக்கு முன்தினம் கூட இந்த அரசு நிகழ்ச்சியிலே முதலமைச்சர் பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி சொன்னதையே திருப்பி சொல்கிறார் என்று சொன்னார். நான் கேட்கின்ற ஒரே கேள்வி, மதுரை மாவட்டம் மேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு பிப்ரவரி மாதத்திலே ஒப்பந்தம் கோரப்பட்டது. 2024 11 மாதம் வரை 10 மாத காலம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தானே 10 மாதம் இருந்தீங்க. அப்போ மக்களுக்கு பாதிக்கப்படக்கூடிய திட்டம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் ஏன் நீங்கள் மத்திய அரசுக்கு மக்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை என்று தான் கேள்வி கேட்டேன். அதற்கு பதிலே இல்லை. அதாவது தூங்குறவங்களை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறது எழுப்பவே முடியாது. செம்பரமாக்கம் ஏறி கனமழையின் போது நீர் நிரம்பி அணையுடைய பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறக்கப்படுகிறது. அது 30,000 கனஅடி தான் திறக்க முடியும். இதுக்கு முந்தி திரு ஸ்டாலின் அவர்களும் இந்த அமைச்சர்கள்லாம் என்னென்ன பேசுனாங்கன்னா, லட்சக்கணக்கான கனஅடி தண்ணீரை செம்பரமாக்கையிலிருந்து திறக்கப்பட்டுன்னு சொன்னாங்க. அது குடிநீருக்காக கட்டப்பட்ட ஏரி. அதில் வெறும் 30,000 தான் திறக்க முடியும், அதுக்கு மேலே திறக்கவே முடியாது. அடையாற்றில் 1 லட்சம் கனஅடி தண்ணீர் நீர்வழிப்பாதை இருக்குது. அப்படி இருக்கின்ற போது 30,000 கனஅடி திறந்தால் எப்படி மக்கள் பாதிப்பாங்க? ஒரு சாதாரண மக்களுக்கே புரியும். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது தொடர்ந்து ஒரு தவறான கருத்தை, அவதூறான கருத்தை நான் முதலமைச்சர் பரப்பிக் கொண்டிருக்கின்றார். ஏன்னா அன்றைய தினம் 50 சென்டிமீட்டர் மழை பெய்யுது. அதுக்கு முன்பாகவே 2 நாட்கள் முன்பாகவே செம்பரமாக்கம் ஏரிக்கு கீழ் இருக்கின்ற பல ஏரிகள் நீர் நிரம்பி உபரி நீர்லாம் அடையாற்றுக்கு வந்துடுது. அதனால அந்த நீரெல்லாம் அடையாற்றில் வந்து சேர்கின்ற பொழுதுதான் அதனால் பாதிக்கப்பட்டதோடு மழை நீரால் பாதிக்கப்பட்டதோடு செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதால் இன்றைக்கு நகரத்துக்குள்ளே தண்ணி பூந்து
மக்கள் பாதிக்கலை. அதிக கனமழை பொழிந்து அதனால் வெள்ளத்தால் இன்றைக்கு இந்த குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் தான் பாதித்த ஒழிய செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கப்பட்டதால் பாதிக்கலை. ஏன்னா 30,000 அடி தான் திறக்க முடியும். அடையாற்றில் 1,00,000 அடி செல்கின்ற அளவுக்கு நீர்வழிப்பாதை இருக்குது. அதையும் திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு இருக்கிறாங்க. இந்திய வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் கொடுத்து விட்டது. 5 மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், 5 மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதிகனமழை பொழியும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை அலர்ட் கொடுக்கப்பட்டு விட்டது. உடனடியாக மாநில அரசாங்கம், திரு ஸ்டாலின் தலைமைக்கின்ற அரசாங்கம் அந்த பகுதி மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. இன்றைக்கு சாத்தனூர் டேமில் 2:45 மணிக்கு இன்றைக்கு அறிவிப்பு கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா 2:45 மணிக்கு 2ஆம் தேதி அதிகாலை இன்றைக்கு அங்கே இருக்கின்ற ஒரு செயற்பொறியாளர், உதவி செயற்பொறியாளர் அங்கே இருக்கிற தாசில்தாருக்கு இன்டிமேஷன் கொடுக்குறார். அணை நிரம்புகிறது, அணை பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறக்கப்படும் என்று 2ஆம் தேதி அதிகாலை 2:45 மணிக்கு கொடுக்கிறார். 3 மணிக்கு தண்ணி திறந்து விட்டாங்க. 1,80,000 அடி தண்ணி திறக்கப்பட்டிருக்கிறது. ஆக நள்ளிரவில் தண்ணி திறக்கப்பட்ட காரணத்தினால இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், அந்த தென்மண்ணை ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கின்ற தாழ்வான பகுதியில் இருக்கின்ற குடியிருப்புகள்லாம் தண்ணி பூந்து மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. அது அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் மக்கள் பாதிப்பிலிருந்து குறைத்திருக்கலாம். அதோட இந்த ரெட் அலர்ட் கொடுத்த உடனே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, இன்றைக்கு குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் பூந்தா அங்கே இருக்கிற மக்கள்லாம் பாதுகாப்பான ஒரு முகாமில் தங்க வைக்கணும். விழுப்புரம் மாவட்டத்தில், கடலூர் மாவட்டத்தில் எந்த ஏற்பாடும் செய்யலை. அதோட குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் பூந்தா அவர்களுக்கு தேவையான உணவு, குடி தண்ணீர் இந்த வசதியில் செய்து கொடுக்க வேணும். எதுவுமே செய்யலை விழுப்புரம் மாவட்டத்தில், கடலூர் மாவட்டத்தில். அதனால தான் மக்கள் கொதித்தெழுந்து சாலை மறியல் பண்ணாங்க. அமைச்சர் போகின்ற பொழுது விரும்பத்தகாத சம்பவங்கள்லாம் நடைபெற்றது. அத்தையுமே இந்த ஆட்சியுடைய அலட்சியத்தால் இன்றைக்கு கனமழையால் இன்றைக்கு மக்கள் பாதிச்சிருக்கிறாங்க. இதை சொன்னால் திரு ஸ்டாலின் சொல்கிறாரு, நாங்கள் எல்லா முன்னேற்பாடும் செஞ்சோம், மக்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்கிறார். அதோட இன்னும் வேடிக்கை ஒன்று சொல்கிறார். இந்த புயலினால் மழை விழிஞ்சுது, 24 மணி நேரத்தில் சென்னை மாநகரத்தில் தண்ணி வெடிஞ்சு போச்சுன்னார். என்ன ஒரு 8 சென்டிமீட்டர்லேருந்து 10 சென்டிமீட்டர் மழை தான் சென்னை மாநகரத்தில் பெஞ்சுது. அது இயல்பாக ஒரு 6-7 மணி நேரத்தில் வடிஞ்சிடும். அதை வச்சுக்கிட்டு சொன்னார். ஆனால் இந்த கனமழையின் போது விழுப்புரத்தில் நகரமே தண்ணி சுற்றி இருக்குது. 1 வார காலமாக தண்ணி வெடியலை. அதுக்கு நீ என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? மக்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்களோ? ஆக இந்த அரசு ஒரு அலட்சியத்தின் காரணமாக, ஒரு திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால மக்கள் படு துன்பத்துக்கு ஆளாயிருக்கின்றதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. மருத்துவ கழிவு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் போஸ்ட் தாண்டி தான் வரும். என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அங்கங்கே இருக்கிற மக்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற அதிகார இடத்துல புகார் செய்திருக்கிறாங்க. இந்த விவாத மேடையெல்லாம் பார்த்தேன். அப்போல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, சமூக ஆர்வலர் சொல்கிறாங்க, இங்கெல்லாம் கழிவுகள் கொட்டுகின்ற பொழுது அங்கே கேரளாவிலிருந்து கழிவுகளை எடுத்துகிட்டு வந்து அந்த அண்டை மாவட்டத்தில், நம்முடைய மாவட்டம் திருநெல்வேலி, நம்முடைய கன்னியாகுமரி, அதே போல் இங்கே இருக்கிற பொள்ளாச்சி, இது மாதிரி கேரளா பார்டரில் இருக்கின்ற அந்த மாவட்டங்கள்லாம் கழிவுகளை கொண்டாந்து கொட்டுறாங்க. அதை தடுத்து நிறுத்த முடியாத ஒரு அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இதனால் தொற்றுநோய் ஏற்படுகின்றது. இதையெல்லாம் இந்த அரசு கண்காணிக்க வேண்டும் என்று நாங்கள் சொன்னால் உடனே எங்கள் மேலே பழி சுமத்துறாங்க. நாங்கள் ஒவ்வொரு முறையும் தொலைக்காட்சியின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக இந்த அரசுக்கு தெரிவிப்பதெல்லாம் மக்களுடைய பிரச்சனை தான் தெரிவிக்கிறோம். பிரதான எதிர்க்கட்சியுடைய வேலை எங்களுக்கு மக்களுடைய பிரச்சனை தெரிவிப்பு தான். அதை ஆய்வு செஞ்சு அதை சரி செய்வது அரசுடைய கடமை. ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்கள் மீது அவதூறான செய்தி தான் வெளியிட்டிருக்காங்க ஒழிய மக்களுடைய பிரச்சனையை